இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். நல்லா இருக்கா? எல்லாமே இருக்குல்ல, நான் கிளம்பட்டுமா? என்ன அவசரம்? போலாம் இருங்க. இத பாரு, இனிமே என்ன டார்ச்சர் பண்ண மாட்டல? என்னங்க நீங்க டார்ச்சர்லாம் சொல்றீங்க? ஏன் எனக்கு கேட்டு வாங்கிக்கிறதுக்கு உரிமை இல்லையா? ஆமா மாமா, அக்கா ஆசைப்பட்டு தானே கேட்டாங்க, அதே மாமா தப்பா எடுத்துக்கிறீங்க. சரி சரி, நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆச்சு. சொல்லு சிவா. அப்பா எங்க இருக்கீங்க? பக்கத்துல தான் இருக்கேன். என்ன விஷயம்? அப்பா கொஞ்சம் உடனே வாங்கப்பா. இந்த காணாம போன நகை விஷயமா போலீஸ் வந்திருக்காங்க. என்னவா? எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்றாங்க? இல்லப்பா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது பாரு, எனக்கு தெரியும், நான் வந்து பேசிக்கிறேன் பை. சரிப்பா. என்னங்க சிவா என்ன சொல்றான்? நகை காணாம போச்சுன்னு சொன்னோம்ல, அது விஷயமா போலீஸ் வந்திருக்காங்களாம். நகை கிடைச்சது போலீஸுக்கு தெரியாது, சொல்லவும் கூடாது. ஐயோ, அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? திருடு போனதாவே இருக்கட்டும், அதான் நல்லது. வெரி குட். இப்பதான் நீங்க சூப்பரா யோசிக்கிறீங்க. காணா போன நகை காணா போனதாவே இருக்கட்டுமே. சரி சரி, பார்த்து பத்திரமா எடுத்து வை, நான் கிளம்புறேன். சரிங்க மாமா. அக்கா, இதெல்லாம் வித்தா பெரிய அமௌண்ட் கிடைக்கும்ல? டேய், இதெல்லாம் தங்கத்துக்கும் மேலடா. இது எல்லாமே ஆதி காலத்து நகைங்க. மார்க்கெட்ல இந்த நகைங்களுக்கு பெரிய மரியாதை இருக்கு. கொஞ்ச நாளைக்கு இந்த நகையெல்லாம் போட்டு அனுபவிச்சுட்டு அப்புறம் வித்துக்கலாம். அமலா சார், விடிய காலையில ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. என்ன கால் சார்? யார் பண்ணது? யாருன்னு தெரியல, ஆனா ஒரு ஆண் குரல். என்ன சொன்னாங்க? நான் தான் சொன்னேன் சார், நகையை வெளியால் திருடல, உங்க ஃபேமிலிக்குள்ள இருக்கிறவங்க தான் திருடி இருக்காங்கன்னு. எங்க கண்டுபிடிச்சிருமோன்னு பயந்து மொத்த நகையையும் உங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்க இந்த கிணத்துல போட்டு எங்களுக்கு கால் பண்ணிருக்காங்க. கால் பண்ணது யாருன்னு தெரியுமா சார்? சாரி சார், யாருன்னு தெரியல. எங்க வீட்ல 3 ஜென்ஸ் இருக்காங்க. அப்பா, அண்ணன், ராஜசேகர் மாமா. காவேரி, இப்ப என்னதுக்கு வம்பு இழுக்கிற? 2 பேரும் சும்மா இருக்கும்போது நீங்க ஏன் தம்பி இப்படி பதட்டப்படுறீங்க? மாமா, நான் உங்களை மட்டும் சொல்லல, அப்பாவையும் அண்ணனையும் சேர்த்து தான் சொன்னேன். இன்ஸ்பெக்டர் சார், அந்த கிணத்துக்குள்ள ஜுவல்ஸ் இருக்கான்னு பார்க்க சொல்லுங்க. அப்புறமா யாரு திருடினாங்கன்னு கண்டுபிடிச்சுக்கலாம். சரி இன்ஸ்பெக்டர், பாதாள கரண்டி மாதிரி ஏதாவது வேணுமா? கரண்டி எல்லாம் தேவையில்லம்மா, எவ்வளவு ஆழத்துல இருந்தாலும் எடுக்க ஆள் வந்திருக்காங்க. கிணத்துக்குள்ள இருந்தா தான் எடுக்க முடியும். பார்த்தா தானே தெரியும் இருக்கா இல்லையான்னு. இன்ஸ்பெக்டர் சார், தண்ணிக்குள்ள போட்டாலும் கைரேகை அழியாம இருக்குமா? அத வச்சு யாரு நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களா? ரேகை தானே, கண்டிப்பா இருக்கும். அழியாதுன்னு தான் நினைக்கிறேன். முதல்ல நகையை கண்டுபிடிக்கட்டுமா? இல்லாத பெட்டியில கை ரேகை இருக்கா கால் ரேகை இருக்கான்னு எதுக்கு இந்த வெட்டி பேச்சு? சார், இறங்கி பார்க்க சொல்லுங்க சார். இங்க பாருங்க, உள்ள இறங்குறீங்க,
நகைப்பெட்டியோட தான் வெளில வரீங்க. ஓகே சரியா? ஓகே. தம்பி, யார் முதல்ல இறங்குறீங்க? டேய் இறங்குடா. உள்ளதா இருக்குமோ? நீ உள்ள போட்டியா? எனக்கு என்னடி கிறுக்கா பிடிச்சிருக்கு? கிடைச்ச பொதியில கொண்டு வந்து கிணத்துல போடுறதுக்கு. இப்ப சும்மா இரு. ஐயோ கடவுளே, காலம் காலமா பொத்தி பாதுகாத்த நகை கிடைச்சிரணும் சாமி. உனக்கு பொங்கல் வச்சு மாவிளக்கு போடுறேன். அம்மா, உங்க வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறுமா, நீங்க கவலைப்படாதீங்க. கடவுளே. ஏன்பா இன்ஸ்பெக்டர், இந்த சினிமாலெல்லாம் ஃபோன்ல பேசினா யாரு பேசுறாங்க, எங்க இருந்து பேசுறாங்கன்னு கண்டுபிடிப்பாங்கல்ல, நீங்க அந்த படிப்பெல்லாம் படிக்கலையா? இத பாருங்கம்மா, கண்டுபிடிக்கிறதுக்குள்ள திரும்ப நகை காணாம போயிடும். ஆளை கண்டுபிடிக்கணுமா இல்ல நகையை கண்டுபிடிக்கணுமா? ரெண்டும் தான் சார். யாரு திருடினாங்க, யாரெல்லாம் முயற்சி பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சுதானே ஆகணும். ஏங்க, திருடங்களை கண்டுபிடிச்சா அதுல ஒரு நியாயம் இருக்கு. திருட முயற்சி பண்ணவங்களை கண்டுபிடிச்சு என்ன பண்றது? அப்பதானே இன்னொரு தடவை திருட்டு போகாம இருக்கும் மாமா. முதல்ல நகையை கண்டுபிடிக்கிட்டோம், அப்புறமா திருடனை கண்டுபிடிக்கலாம். கிணத்துக்குள்ள இருந்ததானே கண்டுபிடிக்கிறதுக்கு. இல்ல நீங்க எப்படி சொல்றீங்க? ஐயா கூட எதுக்கு அதை கிணத்துக்குள்ள போடணுன்றதுக்காக ஐயா சொல்றாரு. ஆமா மாமா, அதான் விஷயமே. என்னை பத்தி அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இந்த இன்ஸ்பெக்டர் பொல்லாதவன், கண்டுபிடிக்காம விட மாட்டான்னு பயந்து கிணத்துக்குள்ள போட்டு கால் பண்ணிருப்பாங்க. நீங்களே கற்பனை பண்ணது போதும், நல்லா தேட சொல்லுங்க. சார் ரொம்ப ஆழமா இருக்கு சார். உள்ள ஒரு 50-60 ஆள் இருக்கும் சார். தம்பி, நல்லா தம் கட்டி உள்ள மூழ்கு. நகை இல்லாம மேல வரக்கூடாது. இன்ஸ்பெக்டர், ஒருவேளை ஜுவல் பாக்ஸை மட்டும் இந்த கிணத்துக்குள்ள வீசிட்டு உங்களுக்கு கால் பண்ணியிருந்தா? சரணி, ஏன் இப்படிலாம் யோசிக்கிற? அப்ப அந்த பெட்டி கிணத்துல போட்டதே நீங்க தானா? சிவா. ஏய் பவானி, சும்மா இருக்க மாட்டே. வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு சும்மா இருக்கு. தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காது. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வேணா கிளம்பட்டுமா? சார் பெட்டி கடிச்சிருச்சு சார்.